இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புகளுக்கு நேர்மாறாக இருக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி திட்டவட்டம். நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. கலைஞரின் 101வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். மோடி, சோனியா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வணக்கம். மக்களவை தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புகளுக்கு நேர்மாறாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கு 7 கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை காலை எண்ணப்பட உள்ளன. பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் வாக்கு எண்ணிக்கையில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர். கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு நேற்று பதிலளித்த காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, பிரதமர் திரு மோடியின் கற்பனை கருத்து கணிப்பு இது என்று விமர்சித்திருந்தார். 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் 272 என்ற பெரும்பான்மையை தாண்டி 295 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 101வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு சென்ற திருமதி சோனியா காந்தியிடம் மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திருமதி சோனியா காந்தி, பொறுத்திருந்து பாருங்கள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முற்றிலும் நேர்மாறாக தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று கூறினார். தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து விமர்சித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, ஊடக நிறுவனங்கள் தங்களது ஆதாயத்துக்காக 2 மாதங்களுக்கு முன்னர் வீட்டிலேயே தயாரித்ததுதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்றும் அதற்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். 2016, 2021 ஆண்டுகளில் நடைபெற்ற மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன ஆனது என்பது அனைவருக்கும் தெரியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்தியில் அமையும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கம் வகிப்பதில் தங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநில காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த அறிக்கையிலும் காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வேயிலும் 295 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என கூறப்பட்டிருப்பதால் காங்கிரஸ் நம்பிக்கையுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்க உள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை குடியரசுத் தலைவர் உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். 18வது மக்களவைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 543 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி பலத்த பாதுகாப்புடன் நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் டெல்லியில் செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர். அப்போது இந்த தேர்தலில் 64.2 கோடி வாக்காளர்கள் வாக்களித்ததாக தெரிவித்தார். और सारे इलेक्शन प्रोसेस का एक बहुत ही रोबस्ट सिस्टम है. हम नहीं समझते किसी दूसरी जगह में इतना रोबस्ट सिस्टम हो सकता है जहां एक पार्ट डिसाइडेड है. कल 6 बजे क्या होना है, 6:15 क्या होना है, 6:30 क्या होना है, एक पार्ट खुलेगा तब दूसरा जाएगा, किस जगह में कैंडिडेट होना है. काउंटिंग का भी ऐसे ही पूरा प्रोसेस कोडिफाइड है. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா பெரிய அளவில் வன்முறைகள் இன்றி அமைதியாக நடந்து முடிந்ததாக திரு ராஜீவ்குமார் கூறினார். இதனிடையே தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குகள் எண்ணும் பணியில் 30,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். 234 அறைகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மேசைகளில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை கேமராவில் பதிவு செய்யப்படுவதுடன் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்படும். முதலில்
முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்குகள் எண்ணி இறுதி முடிவு அறிவிக்கப்படும். இந்நிலையில் குடியரசுத் தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் திரு ஹரி பரந்தாமன், திரு அக்பர் அலி, திருமதி அருணா ஜெகதீசன், திரு சி.டி. செல்வம், திருமதி விமலா, திரு சிவக்குமார், திரு அஞ்சனா பிரகாஷ் ஆகியோர் எழுதியுள்ள கடிதத்தில் தற்போது ஆளும் கட்சியாக உள்ள பாஜக தேர்தலில் தோல்வியடைந்தால் ஆட்சி மாற்றம் எளிதாக நடைபெறாது என்று அச்சம் தெரிவித்துள்ளனர். ஒருவேளை தொங்கு நாடாளுமன்றம் அமையும் பட்சத்தில் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்காமல் தேர்தலுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கூட்டணியையே அழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் ஆட்சி அமைப்பதில் குதிரை பேரம் போன்ற நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முன்னாள் நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளான இன்று தமிழக அரசு சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞரின் உருவப்படத்துக்கு திரு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள கலைஞரின் சிலைக்கு திரு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் திரு பொன்முடி, திரு ஐ. பெரியசாமி, திரு கே.என். நேரு, சாத்தூர் திரு ராமச்சந்திரன், திரு உதயநிதி போன்றோரும், திருமதி கனிமொழி, திரு ஆர். ராசா, திரு தயாநிதி மாறன் போன்ற திமுக எம்பிக்களும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் தமிழின தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் 2024 என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அதனை திரு முரசொலி செல்வம் பெற்றுக்கொண்டார். இதற்கிடையே அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கலைஞர் அமைத்த பாதையில் வெற்றியுடன் பயணத்தை தொடர்வதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் அவர்களே, நீங்கள் நினைத்தீர்கள், நாங்கள் செய்து காட்டி வருகிறோம். நீங்கள் பாதை அமைத்தீர்கள், நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நீங்கள் ஏகுகிறீர்கள், நாங்கள் நடக்கிறோம். உங்கள் பெயரை காக்கவே என்னாலும் உழைக்கிறோம். உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் கலைஞர் ஆற்றிய பணிகளை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே டெல்லியில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் படத்திற்கு மலர் தூவியும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலைஞரின் அறிவுரைகளை கேட்டு பலனடைந்துள்ளதாக கூறினார். I had the good fortune of meeting him and on many occasions of listening to what he had to say and benefiting from his wisdom, from his words of wisdom, from his advice. And again, I feel fortunate to have met him, even though towards the end. கலைஞர் சிலைக்கு மரியாதை செலுத்திய காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை காத்த உன்னத தலைவர் கலைஞர் என பாராட்டு தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா, மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி, தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோரும் கலைஞருக்கு மரியாதை செலுத்தி புகழாரம் சூட்டினர். இந்தியா கூட்டணி தலைவர்களின் வாழ்த்துக்கு எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் கலைஞரின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததில் கானை பகுதியில் 15க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை நீர்பிடிப்பு பகுதிகளான கடமலைக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம் நிரம்பியதால் ஆயக்குடியில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தொடர் மழையால் சௌசௌ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யும் என்றும் நாளை மறுநாள் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும்
ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாளும் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளது என்றும் வரும் 6 மற்றும் 7ஆம் தேதி 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் அப்பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிஜு ஜனதா தள நிர்வாகியான திரு வி.கே. பாண்டியனுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நினைத்து ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக இழிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலத்தை ஆளும் பிஜு ஜனதா தளத்தின் தலைவரான திரு நவீன் பட்நாயக்குக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு வி.கே. பாண்டியன் தனிச் செயலாளராக இருந்தார். IAS அதிகாரியான அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் சேர்ந்து முதலமைச்சருடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஒடிஷாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு மோடி ஒடிஷா பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் உள்ளது என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவோ ஒருபடி மேலே சென்று ஒடிஷாவை தமிழர் ஒருவர் ஆளலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் பாஜக வெளியிட்ட வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு திரு ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு தமிழன் ஒடிஷாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று எத்தனையோ இழி சொற்களை பாஜக ஏவியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழரும் பிஜு ஜனதா தள நிர்வாகியுமான திரு வி.கே. பாண்டியன் போலவே வேட்டி சட்டையுடன் ஒருவரை சித்தரித்து கஞ்சி அருந்த தெரியாமல் வாழை இலையில் கஞ்சி அருந்துவதைப் போலவும் அதிலுள்ள நீர் கீழே வடிவதைப் போன்றும் சித்தரித்து அதனை மற்றொருவர் கேலி செய்வதைப் போலவும் பாஜகவினர் தேர்தல் விளம்பரத்தை வெளியிட்டுள்ளதாக திரு ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். தனி ஒரு மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உலகிற்கே நல்வழியையும் பாரம்பரியத்தையும் கற்றுக் கொடுத்த தமிழினம் என்பதும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியத்திலும் அறிவியலிலும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்பதும் பாஜகவினருக்கு தெரிய வாய்ப்பில்லை என திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாத கண்ணோட்டத்துடன் பாஜக பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லியிலிருந்து மும்பை சென்ற ஆகாசா ஏர் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அகமதாபாத்தில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. 186 பயணிகளுடன் சென்ற அந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்ததை அடுத்து அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கி இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2004, 2009 ஆண்டுகளிலும் வெளியிடப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக தான் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதாகவும் கூறினார். தமிழக மக்களுக்கு பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் பாடுபட்டு 69% இடஒதுக்கீட்டை பெற்று தந்ததாக நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த கருத்தரங்கில் பேசிய அவர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் பங்கு உண்டு, அதில் கலைஞரின் பங்கு மிகப்பெரியது என்று பாராட்டினார். காவிரி நீர் பிரச்சினைக்கு அறிவியல் பூர்வமாக சிந்தித்து தீர்வு காண வேண்டும் என்றும் இரு மாநிலத்தினரும் அதனை அரசியலாக்க கூடாது என்றும் நடிகர் பிரகாஷ் ராஜ் கேட்டுக்கொண்டார். கோவை மருதமலை வனப்பகுதியில் 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை உடல்நலம் தேறியதை அடுத்து வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். உடல்நலம் தேறியதை அடுத்து கிரேனில் கட்டப்பட்டிருந்த அந்த யானை அவிழ்த்து விடப்பட்டது. வேட்டை தடுப்பு காவலர்கள் ட்ரோன்கள் மூலம் பெண் யானையின் நடமாட்டத்தை கண்காணிப்பார்கள் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வாக்கு எண்ணும் மையத்தில் பணியில் இருந்த கிராம நிர்வாக உதவியாளர் ராஜேஸ்வரி என்பவர் திடீரென உயிரிழந்தார். தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலைக்கல்லூரியில் பணியில் இருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி ராஜேஸ்வரி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து உடையார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே செல்போன் டவரில் இருந்த பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதால் சிக்னல் கிடைக்காமல் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிரமப்பட்டனர். ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள ஏர்டெல் நிறுவனத்திற்கு சொந்தமான டவரிலிருந்து பேட்டரிகள், சிக்னல் ரிசீவர் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதால் ஆலத்தூர், அசப்பூர், முருக்கேரி, சிறுவாடி உள்ளிட்ட 10 கிராம மக்கள் செல்போன் சிக்னல் கிடைக்காமல் அவதிப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மரக்காணம் காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மே மாதத்தில் வழங்க வேண்டிய துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை இந்த மாதம் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2507 புள்ளிகள் அதிகரித்து 76,468 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 733 புள்ளிகள் உயர்ந்து 23,263 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 352 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,328 ரூபாயாகவும், ஒரு கிராம் 6,666 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து ஒரு கிராம் 97 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்க உள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை குடியரசுத் தலைவர் உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.